சேலம் மாவட்டம் தீவட்டிப்பட்டி அருகே மூதாட்டியை கொன்று நகைகளை கொள்ளையடித்து சென்ற குற்றவாளியை போலீசார் துப்பாக்கியால் சுட்டு பிடித்தனர். சின்னேரிக்காடு பகுதியைச் சேர்ந்த மூதாட்டி சரஸ்வதி கடந்த சில நாட்களுக்கு முன் கொலை செய்யப்பட்டார். மேலும் அவரிடம் இருந்த நகைகளும் கொள்ளையடிக்கப்பட்டு இருந்தன. இந்த சம்பவம் குறித்து வழக்கு பதிவு செய்து தனிப்படை போலீசார் தீவிர விசாரணை மேற்கொண்டு வந்தனர். இந்த நிலையில் குற்ற செயலில் ஈடுபட்டுவிட்டு சங்ககிரி மலை அடிவாரத்தில் பதுங்கியிருந்த குற்றவாளியை போலீசார் சுட்டு வளைத்தனர். அப்போது காவல் உதவி ஆய்வாளர் விஜயராகவன் மற்றும் காவலர் செல்வகுமார் ஆகியோரை குற்றவாளி தாக்கியதாக கூறப்படுகிறது. இதனையடுத்து குற்றவாளியை போலீசார் துப்பாக்கியால் சுட்டு பிடித்தனர். காலில் பலத்த காயமடைந்த குற்றவாளி நரேஷ்குமாருக்கு அரசு மருத்துவமனையில் சிகிச்சை அளிக்கப்படுகிறது. இவர் மீது 27 வழக்குகள் நிலுவையில் உள்ளதாக போலீசார் விசாரணையில் தெரியவந்து உள்ளது. இதற்கிடையே துப்பாக்கிச்சூடு நடந்த இடத்தினை சேலம் சரக டிஐஜி உமா மற்றும் நாமக்கல் மாவட்ட எஸ்பி ராஜேஷ் கண்ணன் ஆகியோர் பார்வையிட்டனர். பின்னர் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வரும் காவலர்களை சந்தித்து ஆறுதல் கூறினர்.